வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026ஆம் ஆண்டோட புத்தாண்டு பலன்களை தான் ஒரு ராசினருக்கும் நம்ம பதிவில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையின் தொடர்ச்சியாக இந்த பதிவில் கடகராசியோட பலன்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகளில் மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி வரைக்கும் பதிவுகள் போட்டிருக்கோம். அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா புத்தாண்டு பலனை அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவில் கடகராசியோட பலனை பற்றி பார்க்கலாம். பதிவுக்கு போகலாமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகம். கடகராசியோட பலன். கடகராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோரின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், வியாபாரம், தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட காத்திருக்கிறது இந்த 2026ஆவது வருஷம். திருமண அமைப்பு, புத்திர சந்தான யோகம், யாரெல்லாம் வாரிசுக்காக காத்துட்ருக்கீங்களோ இந்த வருஷம் கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரவிருக்குது. மறக்காமல் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. காதல் அமைப்பு, துணையோட வாழ்க்கை துணையோட அமைப்பு அதெல்லாமே உங்களுக்கு ஏற்கப்படும். அடுத்தது மனைவியோட வேலை, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் மங்களம் உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் அனைத்து கடகராசியினர் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கிடைக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும். 2027 கடைசி வரைக்கும் சனி பகவான் 9ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறதுனால இது வரைக்கும் இந்த கடந்த 5 வருடங்களில் கடகராசிக்காரவங்க ரொம்ப மனத்தாங்கல்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் அனுபவிச்சுட்டு வந்தாங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு பரிபூர்ணமாக விளங்கும். வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்பப்போ கொஞ்சம் மன அழுத்தம் வர வாய்ப்புள்ள இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யோக பலன்கள் அதிக அளவு உங்களுக்காக காத்துட்ருக்குது. சுபவிரய பாக்கியங்களும் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஏற்படும். புதுசாக தொழில் செய்ய யோகம் ஏற்படும். வண்டி வாகனங்களில் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல விதமான யோகங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்குது. இந்த வருஷத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்க காத்துட்ருக்குது. ஆரோக்கியம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நவகிரகங்களில் குரு பகவான், அதே மாதிரி மகான்களோட வழிபாடு உங்களுக்கு மேலும் மேலும் ஏற்றத்தை கொடுக்குறது. கோளார் பதிகத்தை கேட்கறது, சொல்கிறது ரொம்பவே நல்லது. வியாழக்கிழமை தோறும் முடிஞ்ச அளவுக்கு பசுமாடுகளுக்கு ஏதாவது தானம் கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு யோக ஆண்டாவே தான் அமையும். பதிவு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வேறு எந்த ராசினாலும் நம்ம சேனல்லையே ஒரு ராசினருக்கும் ஒரு பலன்கள், புத்தாண்டு பலன்கள் பார்த்து போட்டுட்ருக்குறோம். அதை பார்த்து பயனடைங்க. சொல்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயரும். வாழ்க வளமுடன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அறிவோம் ஆன்மீகம். அடுத்த பதிவில் அடுத்த ராசியோட தொடர்ச்சி மறக்காமல் பாருங்கள்.